இன்னைக்கு மட்டன் கொத்துக்கறி கோஸ் போட்டு கூட்டு வைக்க போறேன். சூப்பரா இருக்கும். இதெல்லாம் சாப்பாடுக்கும் நல்லா இருக்கும். கொத்துக்கறி கொத்துக்கறி எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்யறது. சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டேன். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்குவோம். போட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு கொத்துக்கறி போட்டு செம்மையா இருக்கும். கல்லுப்பு போட்டுக்கலாம். கொத்துக்கறியை போட்டுக்கலாம். மட்டன் கொத்துக்கறி நல்லா வதக்கி விட்டு மசாலாலாம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தண்ணியிலே வெந்துருச்சு கறி. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மசாலா தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸை போட்டு நல்லா பெரட்டி விட்டு அப்படியே மூடி வச்சு பெரட்டி விட்டு எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸ் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக விட்டுறலாம். தேங்காய் சோம்பு கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த முட்டைக்கோஸ் கொத்துக்கறி கூட்டுக்கு தேங்காய் சோம்பு ஜீரகம் 2 மிளகு போட்டு அப்படியே அரைச்சி ஊற்றிட வேண்டியதான். தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு அப்படியே பவுடரா அப்படியே நுணுக்கி இது தேங்காயோட போட்ட வேண்டியது. அது முட்டைக்கோஸோட போட்ட வேண்டியதான். தேங்காய் பேஸ்டையும் போட்டாச்சுங்க. பவுடரா நுணுக்கி போட்டு நல்லா கமகமன்னு வாசம். வீடே நல்லா இருக்கு. அப்படியே சிம்ல வச்சு கொஞ்சம் நேரம் பரட்டி விட்டுட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டு எதுக்கு சைடிஷா வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்கும். அப்படியே தண்ணியை தெளிச்சிட்டோம். இப்போ அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். நல்லா கொத்தமல்லி தலையை துவைக்குவோம். நல்லா துவி இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும்.